மார்னிங். கணேஷ், என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, sir. Voice clear. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 minute, sir. Yes, sir. Start பண்ணி. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடு. குட் மார்னிங், நாகராஜன் பேசுகிறேன். வெல்கம் டு திஸ் செஷன். நம்ம போன கிளாஸில் அனலிட்டிக்ஸில் பைத்தான் கோடு பார்த்தோம். இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னு ஒரு தடவை ப்ரஷ்அப் பண்ணிப்போம். லீனியர் ரிக்ரெஷன் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நோட்ஸில் நான் இருக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு சிமுலேஷன் மாடல் பார்த்தோம். அது ஃபெட் அப்படிங்கிற லீனியர் ரிக்ரெஷனை எப்படி கிவன் த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படி லைன் போடுறது, லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஒரு டார்க்கு ஒரு ஃபைலை கொடுத்து boston.csvன்னு ஒரு ஃபைல், அதில் டார்கெட் வேரியபிள்ஸ்னால் எது, ப்ரெடிக்டார்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். கேட்டகாரிக்கல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா என்னென்னு பார்த்தோம். அந்த ஃபுல் கோடையே நான் இங்கே கொடுத்துருந்தேன். ஓகே, அதில் மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணினோம்னாக்கா மவுண்ட் பண்ணினோம். மெஷின் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் மவுண்ட் பண்ணணும். செக்ஷனாக இருக்கும் கோலேபில். அந்த செக்ஷனாக இருக்கிறதா தனித்தனியாக ரன் பண்ணலாம். பட் அந்த சீக்வன்ஸில் ரன் பண்ணலைன்னாக்க எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் மவுண்ட் டிரைவ் கொடுத்த பிறகு உங்களுடைய ஜி டிரைவில் இருக்கிறதெல்லாம் இங்கே வரும். ஒரு தடவையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அது ஆக்சஸ் கேட்கும். இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஆக்சஸ். ஒரு தடவையும் அது கேட்கும். டிரைவை மவுண்ட் பண்ண பிறகு நான் இக்னோர் வார்னிங்ஸுங்கிற செக்ஷன் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அந்த ஃபைலோட காலம்ஸ் என்னென்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணினோம். அந்த ஃபைலை பேண்டாஸை வச்சு எப்படி உள்ள ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை அந்த லைப்ரரியை வச்சு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, பெல் கர்வ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட டாப் 10 ரோஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத பார்த்தோம். ரைட், அந்த இதை டிஸ்கிரைப் பண்ணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த boston data.describeன்னு போடும்பொழுது நீங்கள் இந்த 5 பாயிண்ட் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்கள்ல, மின், மேக்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஆவரேஜ், கவுண்ட்டு, சம். இங்கே அப்படியே ஒரு காலத்துக்கும் மினிமம் என்னது, மேக்சிமம் என்னது, கவுண்ட் எவ்வளவு, மீன் எவ்வளவு, எல்லாம் போட்டிருந்தாங்க. ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னு ஒரு காலத்துலேயும் 506 ரோவில் எத்தனை யூனிக் வேல்யூஸ்ங்கிறத சொல்லும். அதுக்கப்புறம் நம்ம விஷுவல் எக்ஸ்ப்ளரேஷன், ஒவ்வொரு காலத்தையும் ஹிஸ்டோகிராமாவோ பார் சார்ட்டாவோ பிளான் பண்ணி அது பெல் ஷேப்பில் இருக்கா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கா, எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். எல்லா காலத்துக்கும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரா பண்ணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினோம்னாக்க நல் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமில் ஒரு செலக்டட் காலம்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பாதி கிணறு தாண்டிருக்கோம், அடுத்த கிணறு தாண்டும். இப்போ நான் ஒரு டேட்டா செட் எடுக்கிறேன். எக்ஸல் ஃபைல்லே நான் எம்டி எக்ஸல் ஃபைல் போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க ரெக்கார்டு 1
let us say college 1 Tamil Nadu, college 2 Andhra Pradesh, college 3 Tamil Nadu. இந்த NIRF ரேங்கிங்லாம் போடுவாங்கல்ல. college 4 Karnataka, college 5 ஆந்திர பிரதேஷ். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து 509, இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து 2000, இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து 3800, இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் 1200, 700. இது நியூமெரிக் காலம். மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்பர்ஸை வச்சு விளையாடலாம். ஆனா இந்த தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் போடணும். நாளைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் போடும்போது, யோகிதா ரொம்ப சத்தம் வருதுமா, யோகிதா ரொம்ப சத்தம் வருது. சாரி, யாரோ சத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் இந்த இந்த டெக்ஸ்ட் காலத்தை வச்சு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல எப்படி இருக்கு? இது வந்து காலேஜ் காலேஜ் ஸ்டேட் கவுண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட், இப்படி இருக்கு இந்த மேட்ரிக்ஸ். நாளைக்கு ஒரு டேட்டா வரும்போது இந்த ஸ்டேட் வந்து டெக்ஸ்டா இருக்குல்ல, இதை வச்சு என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப். இதை என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடுனா 0, ஆந்திர பிரதேஷ்னா 1, கர்நாடகானா 2 அப்படின்னு நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனை. ஏன்னா அது வந்து ஹையர் வெயிட்டேஜ் எடுத்துக்கும். 2ன்னா பெருசு, 1ன்னா அதை விட சின்னது, 0 அதை விட சின்னது அப்படின்னு எடுத்துட்டு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இதுல என்ன வேல்யூஸ் இருக்கு, டிஎன் ஏபி கர்நாடகான்னு இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸையே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த ரோவை எடுத்துருவான். ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸா மாற்ற போறோம் நம்ம. இப்ப அந்த ரோஸ்ல என்னென்ன வேல்யூஸ் வந்ததோ அதை ஒரு காலமா ஆட் பண்ணிப்பாங்க. இது தமிழ்நாடுவா, இங்க 1ன்னு போட்டுக்கோ, மற்ற ரெண்டுத்துக்கும் 0ங்கிற வேல்யூ போட்டுக்கோ, பைனரி வேல்யூ அக்செப்டட். இது ஆந்திர பிரதேஷா, தமிழ்நாடுல 0 இருக்கும், ஆந்திர பிரதேஷ்ல 1 இருக்கும், 0 இருக்கும். இது தமிழ்நாடுவா, 1 0 0. இந்த ரோஸ்ல இருக்கிற கேட்டகாரிக்கல் யூனிக் வேல்யூஸ் எடுத்து காலமா மாத்திக்கிட்டு, அதுக்கு பதிலா இங்க வந்து அந்த காலத்துல என்ன எதா ஒண்ணுதான் இருக்க முடியும் இல்லையா? தமிழ்நாடு ஒன்னா இருக்கும்போது ஏபியும் ஒன்னா இருக்க முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி யூனிக் வேல்யூஸ் ஆஃப் த கேட்டகாரிக்கல் வேல்யூவை காலமா மாத்திக்கிட்டு, அதுல ஏதாவது ஒண்ணுதான் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 0வா இருக்கும். இப்படி மாத்திப்பான். இந்த மாதிரி மாத்துறதுக்கு பேரு டம்மீஸ்னு பேரு. ரோல இருக்கிற வேல்யூவை தூக்கி காலமா போட்டுட்டு, அந்த காலத்துல கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ அதுல ஏதாவது ஒண்ணுதான் ஒன்னா இருக்கும், ட்ரூவா இருக்கும், அல்லது மற்றெல்லாம் ஃபால்ஸா இருக்கும். இதுக்கு பேர் டம்மீஸ்னு பேர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு செட்டு வச்சிருக்கேன். ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஆரஞ்சுன்னு ஒரு செட்டு வச்சிருக்கேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் சீரீஸ்னு போட்டேன்னா அந்த 0 1 2 3ன்னு நம்பரோட கொடுக்கும். அந்த கெட் டம்மீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் இப்போ அதை ரன் பண்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதுதான் என்னுடைய செட்டு. இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் செட். ஒரே ஒரு ரோ தான் இருக்கு, 4 வேல்யூஸ் இருக்கு. கெட் டம்மீஸ்னா என்ன பண்ணா, ஆப்பிள்னா 0th எலிமெண்ட், பனானா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், கிரேப் செகண்ட் எலிமெண்ட், ஆரஞ்சு தேர்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா?
இதுல இதை ஒரு 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸா மாத்திப்பான். சிங்கிள் டைமென்ஷன்லேருந்து 2 டைமென்ஷனாக மாத்திட்டு ஆப்பிள் நான் இங்க ரோவா போட்டுக்கிறது ஃபுல்லா அப்படியே காலம் நேமா வந்துடும். முதல் வேல்யூ என்ன? ஆப்பிள். இது மட்டும் ட்ரூவா இருக்கும், மற்ற மூணும் ஃபால்ஸா இருக்கும். அடுத்தது பனானா, இது மட்டும் ட்ரூவா இருக்கும், மற்ற மூணும் ஃபால்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் கெட் டம்மீஸ்னு பேர். டம்மீஸ்னா என்னன்னா யுனிக் கேட்டகாரிக்கல் வேல்யூஸை ரோலேருந்து எடுத்து காலமாக மாற்றிக்கிட்டு ஏதாவது ஒன்றுத்த மட்டும் 1 மற்றதெல்லாம் 0ன்னு வச்சுக்கிறது. ஏன் பண்ணணும்னால் இதை ஏன் பண்ணணும்? மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து இப்படி வச்சாதான் ஒர்க் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணினால்தான் ஒர்க் பண்ணும். இது பண்ணலைன்னாக்க சரியா வராது. ஸோ இந்த கெட் டம்மிஸ் போட்டு வச்சுக்கிட்டு செஞ்சால்தான் இது நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான், இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் சரியா பண்ணாது. எங்கெல்லாம் நீ கேட்டகாரிக்கல் வேல்யூ பார்க்குறையோ, அதுவும் டெக்ஸ்டாக இருக்கோ, அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கெட் டம்மிஸ். அதை மேட்ரிக்ஸாக மாற்றிடும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இதில் நமக்கு டம்மிஸே இல்லை. ஏன்னா நம்ம boston.csvல எல்லாமே நியூமெரிக் ஃபீட்ஸ். அதனால இவன் ஒன்றும் டம்மிஸே போடலை. இதுவே டெக்ஸ்ட் வேல்யூஸ் எங்கேயாச்சும் வந்துருந்துச்சுன்னாக்க அதை தூக்கி போட்டுப்போம். இது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது எல்லாத்தையும் நியூமரிக் காலம்ஸை மட்டும் எடுக்கிறேன். இங்க என்னுடைய டார்கெட் வேரியபிள் லாஸ்ட் காலம். ப்ரெடிக்டார்ஸ்னா எந்த காலம்ஸை யூஸ் பண்ணி நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது ப்ரெடிக்டார்ஸ். ஓகேயா? ஸோ அதனால என்னுடைய டார்கெட் எது, ப்ரெடிக்டர் எதுங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்தெந்த காலம்ஸ்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இதை நல்லா கவனிங்க. ஸ்கேலர் ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் என்னன்னா, டூப்ளிகேட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ். ஓகே, என்எம் ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் என்னன்னாக்க, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸை எடுத்துரு. செகண்ட் ப்ரீ ப்ராசஸ் கெட் டம்மிஸ் ஃபார் ஆல் கேட்டகாரிக்கல் காலம்ஸ். இப்போ என்ன ஆகும்? 35 ஸ்டேட் இருக்குன்னா உன்னுடைய ஆக்சுவல் மேட்ரிக்ஸ் வந்து ஒரிஜினலாக டேட்டா மேட்ரிக்ஸ் வந்து 10 காலம் தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் 30 ஸ்டேட் இருக்குன்னால் இப்போ என்ன ஆகும்னா 30 காலம் எக்ஸ்ட்ரா ஆகும். This will increase the column count. This is no problem. Column count increase ஆனதுனால பிரச்சனையே கிடையாது. தேர்ட் ப்ரீ ப்ராசஸ் என்னன்னாக்க, யூஸ் ஸ்கேலர். இதில் 2 ஸ்கேலர் இருக்கு. மின்மேக்ஸ் ஸ்கேலர்னு ஒன்று இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு ஒன்று இருக்கு. இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலர் அது எல்லாமே யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணலாம் நம்ம. பட் இப்போ நான் உங்களுக்கு மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணி இந்த இது பண்ண போறேன். மின்மேக்ஸ் ஸ்கேலர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டா ரேஞ்ச் in a single column must not be very wide. For example, salary வந்து 10,000 1.2 crores அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னாக்க, இது மொத்தம் 5 டிஜிட் தான், இது வந்து 7 டிஜிட் 8 டிஜிட். ரைட், 12 கோடிங்கிறான் சேலரி.
8 டிஜிட் வேல்யூ எங்க, 5 டிஜிட் வேல்யூ எங்க? நான் கிராஃப்ல பிளாட் பண்ணினேன்னு வச்சுக்கோ, இது கண்ணுக்கே தெரியாது. இந்த சின்ன வேல்யூ கண்ணுக்கே தெரியாது, பெரிய வேல்யூ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதனால தான் டேட்டா ரேஞ்சை சின்னது பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்கேலர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மேட்ரிக்ஸ்லயே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூவை வந்து நான் சப்போஸ் இது 8500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு காலேஜ் 6 வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, 390. இந்த வேல்யூ 390, இந்த வேல்யூ 8500. இப்படி இருக்கிற ஒரு வேல்யூவை நான் வச்சு ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணினாக்க சரி கிடையாது. அதனால இவன் என்ன பண்ணுவான்னா மின் மேக்ஸ் ஸ்கேலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. மின் மேக்ஸ்னா என்ன? இதுல மினிமம் எவ்வளவு? 390 மினிமம். மின் இஸ் 390, மேக்ஸ் எவ்வளவு? 8500. மேக்ஸ் மைனஸ் மின் எவ்வளவு? இஸ் ஈக்குவல் டு 8500 மைனஸ். ஸோ மின் என்னன்னு கண்டுபிடி, மேக்ஸ் என்னன்னு கண்டுபிடி. மேக்ஸ் மைனஸ் மின் போட்டுக்கோ. இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இந்த மின் மேக்ஸ் ஸ்கேலர் என்னன்னாக்க எப்படி பண்ணணும்னா திஸ் வேல்யூ மைனஸ் மின், இந்த வேல்யூ டிவைடட் பை மேக்ஸ் மைனஸ் மின், இந்த வேல்யூ. இப்போ பாரு 509ங்கிறது 0.01 இப்படி ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணணும்னா, இப்போ நான் இந்த ரெண்டு செல்லும் ஃபிக்ஸ்டு இல்லையா, இது மின் மேக்ஸ் மைனஸ் மின். இதை நான் ஃபார்முலாவில் போட்டு வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா சரியா வராது. ஸோ அதனால நான் என்ன பண்ணணும்னாக்க $E $8 $8 அது எதுக்குன்னாக்க நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இழுக்கிறேன். இப்போ பார் இந்த வேல்யூ minus this value divided by this value. 2000 divided by 390 minus 390 divided by 8110. இப்போ பாரு இந்த ஹோல் ரேஞ்சே மின் மேக்ஸ், இதுக்கு பேர் மின் மேக்ஸ் ஸ்கேல்னு பேர். ரெகுலர் வேல்யூ இவ்வளவு லார்ஜா இருக்கு, ஆனா மின் மேக்ஸ்ல போடும்போது 0 to 1 தான். மினிமம் என்ன ஆகும்? 390 minus 390 is equal to 0 divided by anything is 0. இது வந்து மேக்ஸிமம் மைனஸ் மின் டிவைடட் பை மேக்ஸிமம் மைனஸ் மின் 1 வந்துடும். ஸோ மின் மேக்ஸ் ஸ்கேலர்ல எல்லாமே 0 to 1 ரேஞ்சிலேயே வந்துடும். இந்த ஸ்கேலரை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலைன்னால், அப்படியே வேல்யூவை ஸ்கேல் பண்ணாம எடுத்துக்கிட்டோம்னால், அந்த வேல்யூஸ் இஃப் தே ஆர் டூ வைட் ப்ரெடிக்ஷன் சரியாக வராது. அதனால தான் நான் என்ன இந்த எஸ்கே லேர்ன், சைக்கிட் லேர்ன்னு பேர். எஸ்கே லேர்ன்னா சைக்கிட் லேர்ன். இதை நீங்கள் போட்டிங்கன்னாக்க இந்த சைக்கிட் லேர்னுங்கிறது வந்து ஒரு பைத்தனானுடைய லைப்ரரி. நிறையா எழுதியிருக்காங்க. இந்த சைக்கிட் லேர்னிங்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சைக்கிட் லேர்னிங்கை வச்சுக்கிட்டு நம்ம நிறையா பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நான் சைக்கிட் லேர்னிங்கை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கேலர் மின்மேக்ஸ் ஸ்கேலர்னு சொல்கிறேன். ரைட்? சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இதில் ரெண்டு விஷயம், ஒரே ஒரு நிமிஷம். இதில் என்ன பண்ண சொல்கிறான்னாக்க, அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது. நான் ரன் பண்ணுறேன், எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸுங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணலை இல்லையா, எரர் சொல்லணுமே. இப்போ அது இல்லை, எக்ஸ் டிஃபைன் ஆகிருக்கு முன்னாடியே. எங்கே டிஃபைன் இங்கே சொல்லிட்டேன், எக்ஸை இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸை வச்சு, எக்ஸு தான் எங்களுடைய ப்ரெடிக்டர்ஸ். எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போறியோ அதை மட்டும் நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் போதும். இது என்ன ஆகுதுன்னா, மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெடிக்டர் ஸ்கேலரில்
அதை ஃபிட் பண்ணு. அந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் நீ மின்மேக்ஸ் ஸ்கேலரை வச்சு ஸ்கேல் பண்ணிடு அப்படின்ட்டு அவன் இதை பிரிண்ட் பண்ணுறான் பாரு. முதல்ல இருக்கிற எக்ஸ் எல்லாம் பார்த்தேன்னாக்கா 6 பாயிண்ட் இத்தனை 3100 பாயிண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூவாக இருக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண வேல்யூ. இந்த கமாண்ட் என்ன சொல்லுதுன்னா ப்ரெடிக்டர் ஸ்கேலர் ஃபிட் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ்ன்னு சொன்னால் எல்லா காலத்துக்கும் ஒரு காலத்துக்கும் நான் இங்கே ஃபார்முலா போட்டேன் பாரு. அந்தந்த காலத்தில் மினிமம் எவ்வளவு, அதில் மேக்ஸிமம் எவ்வளவு, மேக்ஸ் மைனஸ் மின் அளவு, ஒரு காலத்துக்கும் நாம் போட்ட ஃபார்முலாவை அவன் ஒரே கமாண்டில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இப்படி இருக்கும். அது பிட்வீன் 0 and 1 இங்கே 4ன்னு போட்டதாலும் -2 இருக்கும். அதனால 0.4 இருக்கும் அது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க இந்த ஸ்கேலரை யூஸ் பண்ணணும். ஸ்கேலரை யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடாது. ஸோ 3 ப்ரீ ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். செகண்ட் ப்ரீ ப்ராசஸிங் கெட் டம்மிஸ் ஃபார் கேட்டகாரிக்கல் வேல்யூஸ். தேர்ட் ப்ரீ ப்ராசஸிங் ஃபார் ஆல் த நியூமரிக் ஸ்கேல் do the either standard scalar or min scalar. Standard scalar நான் இப்போ என்ன பண்ணுறேன், min-max scalarல that row value minus minimum divided by maximum minimum போடுறேன். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் மைனஸ் அந்த கரண்ட் வேல்யூ மைனஸ் அந்த மியூன்னு மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போடுவோம். எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மான்னு ஒரு ஃபார்முலா கொடுப்போம். அப்படியும் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி தான் வேல்யூ கொடுக்கும். ரீசன் என்னன்னா அந்த வேல்யூஸ் 390 to 8500 போகும்போது ப்ரெடிக்ஷன்ல தப்பா போகும். அதோட ரேஞ்சை கம்மி பண்ணணும், 0 to 1 கொண்டு வரணும். அதுக்கு தான் இது. இந்த ப்ரீ ப்ராசஸிங் புரிஞ்சிச்சுன்னா கை தூக்கு. நீங்க ஒன்று பார்த்துருப்பீங்க, பைத்தான்ல நம்ம அந்த கோடு லைப்ரரி ஆல்ரெடி எழுதி வச்சுட்டானுங்க. எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய மீனிங் என்ன, எந்த வேல்யூவை பாஸ் பண்றது, அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸ் தூக்கி போடுறது, அதுக்கு லூப் எழுதுறது எதுவுமே தேவையில்லை. இதுல இன்னும் 2 கமாண்ட் கொடுத்துருக்கேன். சைக்கிட்லேர்ன்ல இருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. இது என்னன்னால் நம்மள்கிட்ட 2 மேட்ரிக்ஸ் இருக்குப்பா. என்ன மேட்ரிக்ஸ், நான் இந்த boston.csv ஓப்பன் பண்றேன். பார்த்தேன்னால் இத்தனை காலமும் சேர்ந்து ஒரு மேட்ரிக்ஸ், ரைட்டா? 506 by 14 காலம்ஸோ 13 காலம்ஸோ ஒரு மேட்ரிக்ஸ். இது ஒரு மேட்ரிக்ஸ் 507 ரோ ஒரே ஒரு காலம், இது ஒரு மேட்ரிக்ஸ். இதுதான் ரிசல்ட் மேட்ரிக்ஸ். இது டார்கெட் வேரியபிள். இது எல்லாமே ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ். இந்த ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸை எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டார்கெட் வேரியபிளை ஒய்ன்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம ஃபைல்ல ப்ரெடிக்டர் வேரியபிளை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், டார்கெட் கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். நல்லா பார்த்துக்கோ. ப்ரெடிக்டர் வேரியபிளை கேபிட்டல் எக்ஸ், டார்கெட் வேரியபிள ஸ்மால் ஒய். இது வந்து இப்படிதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து உலகத்தில் ஒரு எழுதப்படாத நியதி, ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். சிக்மா அப்படின்னா சம், இது உலகத்தில் எல்லா இடத்துக்கும் தெரியும். சிக்மா அப்படின்னா சம், டோட்டல். அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னால் ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ், ஸ்மால் ஒய்னா டார்கெட் வேரியபிள். யூஸ்வலி டார்கெட் வேரியபிள் நமக்கு ஒன்று தான் இருக்கும். இது என்ன ஃபங்க்ஷன்,
நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம்? லைனோட ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சி. ஏன்னா அது 2 டைமென்ஷன். இதுதான் லைனோட ஈக்குவேஷன். ஆனா இங்க பார்த்தேன்னா this 24 is a value of this whole stuff. இது x1, x2, x3, x4, x5, x6, x7, x9. இது எல்லாமே x வேரியபிள்ஸ். இது y. இப்போ நான் எப்படி ஈக்குவேஷன் போடுறதுன்னா, லீனியர் ரிக்ரெஷனுக்கு ஈக்குவேஷன் y is equal to m1 x1 plus m2 x2 plus m3 x3 up to mn xn plus c. இதுதான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இந்த m1 m2 m3 இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்னு பேர். சிக்கு பேர் இன்டர்செப்ட்னு பேர். ஏன்னா லைன்ல வந்து இந்த m தான் ஸ்லோப், இந்த c தான் இன்டர்செப்ட் லைனுக்கு. நாங்க m. Any linear regression will fall under this model. Linear regression function இப்படிதான் இருக்கும். m1 x1 m2 x2. ஸோ நான் ஏதோ ஒரு வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த நம்பர்லாம் ஏதோ ஒரு காம்பினேஷனில் யூஸ் பண்ணினா இந்த நம்பர் வரும். அதே காம்பினேஷனில் இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணினா இந்த நம்பர் வரும். அதே காம்பினேஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணினா இந்த நம்பர் வரும்னு நான் கண்டுபிடிக்கணும். என்னுடைய ராஜதந்திரமே இந்த m1 m2 m3 கண்டுபிடிக்கணும், இந்த c கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா எனக்கு லீனியர் ரிக்ரெஷன் ஓவர். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னது அது? ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்னு பேரு. ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நடக்க தெரியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? அதை பிடிச்சி நம்ம காலை எடுத்து வைக்க சொல்லுவோம். அதுவாகவே ட்ரை பண்ணும், விழும், புதையணும். இது ட்ரைனிங். 4 தடவை கீழே விழும், 5ஆவது தடவை அதுக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணணும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுமா? அதே மாதிரி ட்ரெயின் பண்ணு, அப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணு, நம்ம ட்ரைனிங் கரெக்டு தானா. கார் ஓட்டுறது அந்த நியூட்ரல்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எடுக்கணும். இந்த கிளட்சை அப்படி விடும்போது ஆக்சிலரேட்டர் லைட்டாக கொடுக்கணும். அது டபக்குன்னு கார் நின்றுடும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சமயத்தில் நமக்கு அந்த கால் நம்ம ரிஃப்ளெக்ஸ்லேயே வந்துடும். மனுஷன் எப்படி ட்ரெயின் தன்னுடைய மூளையையும் தன்னுடைய உடம்பையும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை செய்யறானோ, மெஷினையும் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். இதுதான் மெஷின் லேர்னிங்கினுடைய உண்மையான ஒரு பார்ட். ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். எப்படி மனுஷ குழந்தைய பழக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு இதையும் பழக்கணும், மெஷினையும் பழக்கணும். ரைட்? ஆனா எதை வச்சு டெஸ்ட் பண்றது, எதை வச்சு ட்ரெயின் பண்றது? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல எனக்கு 506 ரெக்கார்டு இருக்கு. இந்த 506 ரெக்கார்டுல இங்க பார், இங்க ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். x_train x_test y_train y_test. 4 ஃப்ரேமா இதை பிரிக்கிறேன். எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஃப்ரேம், 2 ஃப்ரேம் இருக்கு. 2 ஃப்ரேம் இருக்கு. எக்ஸ்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு, ஒய்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு. ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ் ஃபுல்லா எக்ஸ், டார்கெட் வேரியபிள் ஒரு ரோ ஒரு காலம் ஃபுல்லா ஒய். இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யை டெஸ்ட் சைஸ்னு சொல்றேன். 0.1 சொன்னேன்னாக்க 10%. டெஸ்ட் டேட்டா 10%, ட்ரைனிங் டேட்டா 90%ன்னு சொல்றேன். ஸோ இதை ஒன்று சொன்னா போறோம். டெஸ்ட் சைஸ் என்னன்னு சொன்னா போறோம். ட்ரைனிங் சைஸ் சொல்லணும்னா 1 - that is ட்ரைனிங் சைஸ். மொத்தம் 507 ரோ இருக்கு. இந்த 507 ரோல நான் வந்து 10%, அதாவது 0.1னா 10% டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோ, மீதி 90% ட்ரைனிங் பண்றதுக்கு வச்சுக்கோன்னு நான் சொல்றேன்.
எங்கிட்ட இருக்கிறது 2 மேட்ரிக்ஸ், எக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ், மல்டிபிள் ரோஸ் மல்டிபிள் காலம்ஸ், ஒய்னு ஒரு மல்டிபிள் ரோஸ் ஒரே ஒரு காலம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணு. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா எக்ஸை 2ஆ உட. எக்ஸ்லேயே ட்ரெயின் மேட்ரிக்ஸ்னு ஒன்று வச்சுக்கோ, டெஸ்ட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று வச்சுக்கோ. ஒய்லையே ட்ரெயின் மேட்ரிக்ஸ்னு ஒன்று வச்சுக்கோ, டெஸ்ட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று வச்சுக்கோ. 2 மேட்ரிக்ஸை 4 மேட்ரிக்ஸாக உட. டெஸ்ட்டுங்கிறத வந்து 10%, ட்ரெயினை 90%மா உட அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டு இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை பிரிண்ட் பண்ணிட்டான், உடைச்சிட்டான். இங்கே நான் ஷேப் கொடுக்குறேன், உடன்னு சொல்லிட்டு ஷேப் கொடுத்தா இங்கே பாரு, ட்ரைனிங்க்கு 90%, டெஸ்டிங்க்கு 10%. ஸோ 455 ரோ ட்ரைனிங் போச்சு, 51 ரோ டெஸ்டிங்க்கு வருது. இதையே நான் இங்கே போயிட்டு 0.2ன்னு கொடுக்குறேன். அதாவது 20% டெஸ்டிங் டெஸ்டிங்க்கு வச்சுக்கோ, 20 to 80% ட்ரைனிங் வச்சுக்கோ. இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ திருப்பி ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார், 100 ரோ 500ல் 20%ங்கிறது 100 ரோ. 100 ரோ டெஸ்டிங்க்கு வந்துடுச்சு, மீதி 400 ரோ ட்ரைனிங்க்கு போயிடுச்சு. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? டெஸ்ட் ட்ரெயின் 2ஆ பிரிச்சுக்கணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா கைட்டுக்கு குட். எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்புப்பா மெஷின் லேர்னிங்ல. ஆனால் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணணும். ஜஸ்ட் 1 செகண்ட், ஐ வில் கம் பேக். ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, வந்துட்டேன் பேக். இப்போ தான் நம்ம டேட்டாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ரீப்ராசஸ் பண்ணியாச்சு. இனிமே தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னால் எப்படி பண்ணுறதுன்னா, சைக்கிட் லேர்னிங்கில் லீனியர் ரிக்ரெஷன்னு ஒன்று இருக்கு. இந்த லீனியர் ரிக்ரெஷன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியை நம்ம எடுத்துக்கணும். பிளாட் லைப்ரரியும் நான் கொண்டு வந்துட்டேன், மேட் பிளாட் லைப்ரரியும் கொண்டு வந்துட்டேன். ரிக்ரெஷன் பண்ணுறது ஒரு மொத்தமே ஒரு 4-5 லைன் தான்ப்பா. ஓகே, அவ்வளோதான். ப்ரெடிக்ஷன் இருந்து 4 லைனில் வேலையை முடிச்சிடலாம். இதை இம்போர்ட் பண்ணிக்கோ. ரிக்ரெஷன் மாடல் அப்படிங்கிறத லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம பண்ண போகிறது லீனியர் ரிக்ரெஷன். பாலினாமியல் ரிக்ரெஷன் ஒன்று இருக்கு, அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. லீனியர் ரிக்ரெஷனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும். முதல்ல குழந்தைய ட்ரெயின் பண்ணணும், அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா 2 லைன். இந்த ரிக்ரெஷன் மாடல் கிரியேட் பண்ணினோமா, மாடல் டாட் ஃபிட் எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் பேராமீட்டர்ஸாக அனுப்பு. எதெல்லாம் ட்ரைனிங் டேட்டாவோ அதை அனுப்பு. இதை அனுப்பிச்சா அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, y is equal to m1 x1 m2 x2லாம் சொன்னேன் இல்லையா, அதை அவன் கிளியராக புரிஞ்சுப்பான். அவன் அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் m1 m2 இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இன்டர்செப்டையும் கண்டுபிடிச்சிருவான். இந்த லைனுக்கு என்ன ஃபார்முலான்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ எத்தனை டேட்டா கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட், ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தட் மாடல் டாட் ப்ரெடிக்ட். 2 லைன். regression model dot fit, fitting the line for the data points you have given. அதுக்கு ட்ரைனிங் மேட்ரிக்ஸ் அனுப்பு.
எக்ஸ் டெஸ்ட்டை நீ வந்து ப்ரிடிக்ஷனில் தூக்கி போடு. ஓகே, இப்போ கொடுத்துட்டேன்னா அவன் எல்லா வேல்யூயும் எடுத்து வச்சிருவான், ப்ரெடிக்ட் பண்ணிடுவான் கரெக்டாக. இப்போ அடுத்தது ரொம்ப சிம்பிள். ஓகே, இவன் என்ன பண்ணுவான்னாக்க, நான் வந்து அவனை சொல்லலாம் இந்த லைன் கோஎஃபிஷியன்ட் என்ன இன்டர்செப்ட் என்ன அப்படின்னு நீ பிரிண்ட் பண்ணுறான்னா அவன் பிரிண்ட் பண்ணிடுவான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இன்னும் சில கோடு இருக்குது. இந்த கோடு நான் இவ்வளோ தூரம் இதில் போக போகிறதில்ல, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறதில்ல. இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை ரன் பண்ண போகிறேன். ரிக்ரெஷன் பண்ணுறதுனால் மொத்தமே 2 லைன் ஸ்டாண்டர்ட், 3 லைன் ஸ்டாண்டர்டு கோடு இம்போர்ட் பண்ணிக்கோ. மாடலை ஒரு ஆப்ஜெக்ட், டம்மி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கோ. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபிட் அப்படிங்கிறதுல எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் அனுப்பு. இந்த மாடல் வந்த பிறகு டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட் அனுப்பு. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நீ பாரு என்ன பண்ணுறதுன்னு பாரு. இதை ரன் பண்ணும்பொழுது நான் கீழே வரேன். இங்கே பாரு, லீனியர் ரிக்ரெஷனில் கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் இன்டர்செப்ட்னு போட்டு இந்த M1 M2 வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டான். M1 M2 எல்லா வேல்யூவும் கரெக்டாக தெரியுது. இன்டர்செப்ட் அப்படின்னு போடுறது வந்து அந்த சி அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பாஸ்டன் டாட் சிஎஸ்சியோட ஈக்குவேஷன் என்னன்னாக்க -9.5930 into that first column value plus -1.530 into second column value plus 0.1572 into third column value இப்படியே போட்டு ப்ளஸ் கடைசியில் இந்த கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்டருக்கு பற்றியா ப்ளஸ் -14 அப்படின்னு போட்டாக்க இந்த வேல்யூ வரும். இந்த RMSU வேல்யூ ஆர் ஸ்கொயர் வேல்யூலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம், இப்போ வேண்டாம். இப்போ முக்கியமாக என்னன்னாக்க நான் இங்கே கீழே வர்றேன். இவன் என்ன பண்ணுறான், இவன் எடுத்துன்னு இருக்கிற ஏதோ ஒரு செட் ஆஃப் ரோஸுக்கு 20, 23.2, 22.29 இருக்கு. ஓகே, 20ங்கிற வேல்யூ உன் ஃபைலில் இருக்கு. நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னாக்க, நாம் டெஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மாடலை ஃபிட் பண்ணிப்பான், அப்புறம் இந்த டேட்டாவே கொடுத்து இது சரியாக வருதான்னு பார்ப்போம். நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பையனை டெஸ்ட் பண்ணணும்னாக்கா நேர்மையானவனா என்னால் நம்மளாவே ஒரு 172 ரூபா பணத்தை கொடுக்க வேண்டியதை உன்ட்ட திரும்பி கொண்டு வரும்பொழுது 172 ரூபாயா கொடுக்குறானா 170 ரூபாயா கொடுக்குறானான்னு நீ பார்க்கலாம். நீனே டெஸ்ட் டூப் இல்லை. அந்த மாதிரி நம்ம டேட்டாலேருந்தே எடுத்துக்கிட்டு 20ங்கிற வேல்யூ போட்டு இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணினால் என்ன வருதுன்னு பார்த்தா 24 வருது. 23.2ங்கிறத 26ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். 22.9ங்கிறத 21ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். 12.7ங்கிறத 11ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா ஜஸ்ட் 1 செகண்ட். இதை கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் போட்டிருக்கான் பாருங்க. இதில் ப்ளூ லைன் வந்து ஆக்சுவல் வேல்யூ ஃபைலில் இருக்கிற வேல்யூ, ரெட் லைன் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ. ஓகே, இந்த ப்ளூவும் நிறையா இடத்துல ப்ளூவும் ரெட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கு. சில இடங்கள்ல ப்ளூவும் ரெட்டும் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு. இந்த இடத்துலலாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கு, இந்த இடத்துலலாம் ஆல்மோஸ்ட் சேமாக வருது. ஆனால் சில இடத்துல இது வர இந்த இடம் அப்படியே இருக்கு, இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் இன்னமும் அக்யூரேட் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ நல்லா பார்த்துக்க. ஓகே, நான் இந்த கிராஃபை என்ன பண்ணுறேன்னாக்க ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் அ செகண்ட். இந்த கிராஃபை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கிராஃபை இன்னொரு ஷீட்டில் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கிராஃப். இப்போ நான் என்ன பண்ணினேன்னா இந்த கோடில் இந்த ஸ்பிளிட்டு பாரு, 80% ட்ரைனிங், இந்த 507 ரெக்கார்ட்லேருந்து 80% எடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அதை வச்சே ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்குறேன் மற்ற டெஸ்ட் ரெக்கார்ட்ஸுக்கு.
இப்போ நான் 90% ட்ரைனிங் 10% டெஸ்டிங்னு போட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். see the difference. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான், ரைட்? இப்போ ஒரு கிராஃப் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்குறான். இந்த ரெண்டு கிராஃபையும் சைடு பை சைடு வச்சு பார்ப்போம். இந்த கிராஃபையும் சைடு பை சைடு வச்சு பார்ப்போம், ரைட்? இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த லைன் கிட்ட ஆல்மோஸ்ட் சேமாக வரான், இந்த லைன் இல்லாமல் ஆல்மோஸ்ட் சேமாக வரான். எங்கெல்லாம் இந்த வேல்யூ ரொம்ப தள்ளி இருக்கோ அந்த இடம் மட்டும் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ நீ என்ன பண்ணணும்னால் கடைசியில் ஒரு ஸ்கோர் கொடுப்பான், அக்யூரசி ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். நம்ம எய்மே நம்ம ப்ரெடிக்ஷன் 84% அக்யூரேட். நம்ம எய்ம் என்னன்னால் எய்ம் இஸ் டு இன்க்ரீஸ் அக்யூரசி 90+ கொண்டு போயிட்டா ப்ரெடிக்ஷன் பர்சன்ட் மொத்தமே 40% தான் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இப்போ என்ன பண்ணேன்னா மறுபடியும் இந்த டெஸ்ட் ட்ரைனிங் ஸ்பிளிட்டை போயிட்டு லெட் மீ ட்ரை டு டூ டெஸ்டிங் டேட்டா வந்து 30%, ட்ரைனிங் டேட்டா வந்து 70%, இப்படி போட்டு ட்ரை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தா அக்யூரசி ஸ்கோர் 81% தான். நிறைய இடத்துல ப்ளூ லைனும் ரெட் லைனும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எனக்கு. ஸோ அக்யூரசி ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இதை மறுபடியும் போயிட்டு லெட் மீ ஆல்சோ ட்ரை அகெயின். டெஸ்ட்டை வந்து 40%, ட்ரெயினை வந்து 60% அப்படி வச்சு ரன் பண்ணுறேன். மறுபடியும் பண்ணுறேன். இது இப்போ அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அக்யூரசி 82%. சமயத்தில் இன்க்ரீஸும் ஆகுது. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் டெஸ்டிங் ட்ரைனிங் நிறையா இருந்ததுன்னா டெஸ்டிங் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதும் நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன் கேரண்டி பண்ண முடியாதுன்னா இந்த ரேண்டம் வேல்யூஸை இவன் பிக் பண்ணுறான்ல, இந்த 500 ரெக்கார்ட்லேருந்து ரேண்டமாக பிக் பண்ணுறான்ல, ஃபஸ்ட்லேருந்து 400 எடுக்கிறதுக்கு ரேண்டமாக எடுக்கிறான். அதோட காம்பினேஷனை பொறுத்து இந்த அக்யூரசி மாறும். நீ என்ன பண்ணணும்னா திருப்பி 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 ரன் பண்ணி run it with multiple times, find the best accuracy score, use that coefficient and intercept. இதுதான் நம்மளுடைய எய்ம். நம்மளுடைய லீனியர் ரிக்ரெஷனுடைய எய்மே இதுதான். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுன்னா கைது. ஸ்டாண்டர்ட் கோட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லீனியர் ரிக்ரெஷனுடைய மாடலை கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ப்ரெடிக்டர்ஸ் காலத்தையும் டார்கெட் வேல்யூ காலத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இந்த கோடை அப்படியே இறக்கினா ஒர்க் பண்ணும். உலகம் ஃபுல்லாக அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ரைட்டா? எப்படி கியூஆர் கோடுங்கிறது இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் கோடுங்கிறதும் நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வேலை என்ன? டேட்டா செட்டு கரெக்டாக இருக்கா, அதில் இந்த மாதிரி காம்பினேஷனை போட்டு பார்த்தா அக்யூரசி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணணும். இதுதான் லீனியர் ரிக்ரெஷன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செஷனை இதோட நிறுத்திக்கிறேன். நம்ம 10:45 ஆகுது டைம் நோ. ஒரு 5 minutes கேப். 10:50 again we will start. Okay, we will restart at 10:50 AM. Okay, 10:50 AM நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் மியூட்ல இருக்கேன். Stay tuned. We will resume the session after a short break.
ஓகே, ஐ எம் பேக். கண்டினியூ பண்ணுவோம். வாய்ஸ் கிளியரா இருக்கா கணேஷ்? கணேஷ் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார், வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஓகே, சரி. சரி, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி பேசுவோம். பிகாஸ் நம்ம வந்து இங்கே இருக்கோம், வீக் 7ல் இருக்கோம். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரத்தில் நிறைய படிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், பைத்தானில் கோடு எழுதி செய்கிறத சொல்கிறேன். வர வாரம் கோடே எழுத வேண்டாம். கோடு எழுதாமலே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே ஒரு யூஐயில் போய் ஸ்க்ரீனில் டேட்டா என்டர் பண்ணியே எல்லாத்தையும் செஞ்சிடலாம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னும் ஈஸாக அது அடுத்த லெவல். பட் முதல்ல இதை கற்றுக்கணும். முதல்ல வாய்ப்பாடு 1x4 4 2x4 8ங்கிறது கற்றுக்காமல் டைரெக்டாக கால்குலேட்டர் போனோம்னா கான்செப்டே புரியாது. அதனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அங்கே போகும். பட் வீக் 10, 11, 12 ப்ராஜெக்ட் ஒர்க் இது எப்படி இருக்கும்? 3 weeks total. We will give sample data sets. We will give at least 5 different data sets. அது என்ன வேணா இருக்கலாம். நான் அது எங்களுடைய டீம் என்ன முடிவு பண்ணுறதோ. இப்போ நான் boston.csvன்னு ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து பல டேட்டா செட் எங்கிட்ட இருக்கு, அதை கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட அதை கொடுத்த பிறகு we expect, இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், 2 people per team from the same college. ரைட்டா? சேம் காலேஜ்லேருந்து 2 பேர். ஸ்பார்க் அல்லது ஃபேக்கல்ட்டி, உங்கள் காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி வில் டிசைட். அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. சாம்பிள் டேட்டா செட் கொடுத்த பிறகு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னால் மினிமம் 30 charts to be done in Metabase. நான் கொடுக்குற டேட்டா வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் 30 சார்ட் நீ போடணும். சப்போஸ் நான் வெதர் டேட்டா கொடுக்குறேன் அல்லது எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டேட்டா பேஸ் கொடுக்குறேன் அல்லது ஆக்சிடென்ட்ஸ் டேட்டா பேஸ் கொடுப்பேன். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது காமிக்கிறேன் பாருங்க. யூஎஸ்ஏ rodent problem data set. rodentனா எலி. என்ன எலி இருக்கா இல்லையா அப்படின்னு யூஎஸ்ல டேட்டா வச்சிருக்கிறான். இதுக்காக ஒரு ஏரியாவில் கொசு இருக்கா, ஒரு ஏரியாவில் எலி இருக்கா, இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிட்டு எந்தெந்த இடத்துலேருந்து நிறைய எலி தொல்லை தாங்கலை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு கேட்பான். நீங்கள் இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த டேட்டா செட் வந்து உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னோட டேட்டா செட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு டேட்டா செட். இந்த டேட்டாவை எடுத்து நீ எடுத்து பாரு. இது எவ்வளோ பெருசுன்னு தெரியல எனக்கு. டவுன்லோட் இன் ப்ராக்ரஸ். நான் ஆல்ரெடி 101 MB. எலி இன்ஸ்பெக்ஷன் யூஎஸ்ல மல்டிபிள் சிட்டிஸில். ஏன் எலி பார்க்கணும்?
அந்த ஊரில் எலி இருக்குமா? அமெரிக்காவாச்சே எலி இருக்குமா? தாராளமாக இருக்கும். மர வீடு, அவங்களே சாப்பிட்டு வெளில போடுறாங்க, எலி வரும். எலி வந்தால் கூடவே பாம்பு வரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா செட் வச்சிருக்கிறாங்க. எந்த மாசத்துல எலி ஜாஸ்தியா போச்சு ஒரு கிராஃப் போட்டு காமி. எந்த ஏரியால எலி ஜாஸ்தியா இருக்கு, எந்த ஸ்டேட்ல எலி ஜாஸ்தியா இருக்கு, என்ன மாதிரியான எலி ஜாஸ்தியா இருக்கு, இதுக்கு எல்லாம் நான் வந்து நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன், அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய டேட்டா செட்ஸ். இதெல்லாம் உண்மையான டேட்டா, பொய்யே கிடையாது. உண்மையான டேட்டா செட்ஸை கவர்மெண்ட்டே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறான். ஓகே, நான் வந்து என்ன மாதிரி டேட்டா வேணாலும் கொடுப்பேன் உனக்கு. எங்கே இருந்து வேணாலும் அமெரிக்கா டேட்டாவை கொடுப்பேன், உலக டேட்டாவை கொடுப்பேன், ரைட்? இந்தியா டேட்டாவை கொடுப்பேன். எங்கள் டீம் என்ன டிசைட் பண்ணுதோ we will give the data sets. Use one data set for metabase. Use another data set for ML prediction. நான் என்ன பண்ணுவேன், இதை கொடுத்துட்டு நீ எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்காமின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த பார்ட் ரொம்ப ஈஸி. ஏன்னா நீ எம்எல்ல கோட் பண்ணுறது ரொம்ப கம்மி, அந்த ஃபைலை மட்டும் கொடுத்தா போகிறோம். ஆல் யூ நீட் டு டூ இஸ் காலம்ஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். எம்எல் ப்ரெடிக்ஷன் போட்டுட்டு run the ML code for different test train combinations. Note down accuracy score, right? At least 10 such data, accuracy data. We need to see. நீ குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவை வேற காம்பினேஷன்ல ரன் பண்ணிட்டு எனக்கு இதுதான் சார் ஸ்கோர்னு சொல்லணும். எனக்குன்னா எனக்கு இல்லை, டைரக்டா நாகராஜனுக்கோ ஓப்பன் மென்டார் டீமுக்கோ அல்லது நான் முதல்வன் டீமுக்கோ இல்லை, எஸ்பிஓசி அல்லது ஃபேக்கல்டி வில் எவாலுவேட். டேட்டா செட்டு கொடுக்கறது நாங்க. அந்த டேட்டா என்ன பண்றதுன்னு நீங்க போய் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு 2 பீப்புள் பர் டீம் மெட்டாபேஸை உங்க லேப்டாப்லயோ காலேஜ் லேப் பிசிலையோ இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டேட்டா பேஸை லோட் பண்ணணும், டேட்டா செட்டை லோட் பண்ணணும். பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 30 சார்ட் போடணும். அதே மாதிரி எம்எல் கோடை ப்ரெடிக்ட் பண்ணி 10 டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ரன் பண்ணி அக்யூரசி ஸ்கோரை நோட் பண்ணி உங்கள் எஸ்பிஓசி அல்லது ஃபேக்கல்ட்டி கிட்ட நீ காமிக்கணும். உங்கள் ஃபேக்கல்ட்டி என்ன வேணால் கேட்கலாம். என் கண்ணுக்கு நேரம் ஒரு புது சார்ட் போடுன்னு கூட கேட்கலாம். என் கண்ணுக்கு நேரம் மறுபடியும் ரன் பண்ணுன்னு கேட்கலாம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் பண்ணினதே இன்னொருத்தர் அப்படியே பிடிஎஃப் எடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா தெரியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது கண்டுபிடிக்கிறது. ஸோ உங்கள் எஸ்பிஓசியோ அல்லது ஃபேக்கல்ட்டியோ இதை எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிற விதம். இது புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுன்னா கை தூக்குங்க. இது புரிஞ்சுதா? ப்ராஜெக்ட் எந்த மாதிரி பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ 3 வாரத்துலேயும் முடிக்கலாம், மேக்ஸிமம் 3 வாரம் தான். சமயத்தில் நீ ஒரே வாரத்தில் கூட மனசு வச்சா 2 பேர் ஒரே வாரத்தில் கூட முடிக்கலாம். ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா 2 நாளில் கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஆனால் பொறுமையாக பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு எவாலுவேட். நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிடுவீங்க. ஒரு காலேஜ்லேயும் 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேரையும் அந்த ஸ்பாக் எவாலுவேட் பண்ணணும்ல. அதனால அவங்களுக்கு லோடு வரும், உங்களுக்கு இருக்கிற லோடும் இருக்கு, அவங்களுக்கு எவாலுவேட். ஒரு டீமுக்கு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட 25 டீம் இருந்ததுன்னா 250 நிமிஷம் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் குறைஞ்சபட்சம். அதுக்கு மார்க் போடணும். அதை பேஸ் பண்ணி கிரெடிட் கொடுப்பாங்க. இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க். குட். அடுத்தது என்னன்னாக்க கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பேர்.
நம்ம இப்போதைக்கு பார்த்தது லீனியர் ரிக்ரெஷனை பார்த்தோம். இந்த மெஷின் லேர்னிங்ல 3 டெக்னிக் இருக்கு. ஒன்று ரிக்ரெஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன், மூணாவது கிளஸ்டரிங். நம்ம இதில் கிளஸ்டரிங் பார்க்க போகிறதில்ல. நம்ம கோர்ஸில் ரிக்ரெஷன் பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன்னா என்ன? எஸ் ஆர் நோ டிசிஷன் இப்படி இருக்கலாம். அல்லது 4 பழத்தை காமிச்சு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம், இது வாழைப்பழம், இது ஆரஞ்சு, இது மாம்பழம்னு சொல்லி கொடுக்குறோம். 10 டிஃப்ரெண்ட் மாம்பழத்தை காமிக்கிறோம், அதுக்கு 10 டிஃப்ரெண்ட் வாழைப்பழத்தை காமிக்கிறோம், வேற வேற சைஸ், வேற வேற கலர் காமிக்கிறோம். டேஸ்ட், ரைட், ஸ்மெல், கலர், ஷேப். ஸோ 11வது மாம்பழத்தை நீ காமிக்கும்போது அது இது பனானாவா, மேங்கோவா, திராட்சையா அப்படின்னு குழந்தை சொல்லும். கிளாசிஃபை பண்றதுன்னா பிரிச்செடுக்கிறது. இது மனுஷனா, மாடா, கொக்கா, ஆமையா, மீனா, நம்ம கண்ணில் பார்த்து நம்ம ஹியூமன் மைண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் டக்குன்னு புரிஞ்சுக்கும், ரைட்? அதே மாதிரி மெஷினை எஸ்ஆர்னோ ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். எஸ்ஆர்னோ கிளாசிஃபிகேஷன் எங்கே வரும்? 1000 டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட டேட்டாவை எடுத்துட்டு 1001வது டயபெட்டிஸ் ஒரு பேஷண்ட் எடுக்கிறேன், இவனுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம், கேன்சர் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் நிறைய மெடிசினில் யூஸ் ஆகும், நிறைய இடத்துல செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். இதில் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, நியூமரிக் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, இமேஜ் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு. இப்போ ஹைவேலலாம் ஸ்பீட் கேமரா வச்சிருக்கிறாங்க. ஸ்பீட் கேமரா இது காரா, லாரியா, பஸ்ஸா, ஆம்புலன்ஸா, போலீஸ் ஜீப்பா எல்லாம் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணும். அந்த இமேஜ் ஷேப்பை வச்சுக்கிட்டு, அவுட்லைனை வச்சுக்கிட்டு இது பஸ்ஸா, இது லாரியான்னு கண்டுபிடிக்கும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் டெக்னிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஓகே, நீங்க வேணா ஒரு சைட் போய் பாருங்க. இமேஜ் கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர். இது ஒரு பெரிய ஏரியா, இமேஜ் கிளாசிஃபிகேஷன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணினோம். இது இருக்குது. இது ப்ராஜெக்ட் என்னன்னா, இந்த மாடு இருக்குல்ல, மாட்டு லோன் கொடுப்பாங்க. இந்த மாட்டு லோனுக்கு அது நான் எங்க வச்சிருக்கேன், ஒரே ஒரு செகண்ட், லெட் மீ ஜஸ்ட் see. That is not the thing that I wanted. Not sure எங்க அந்த ஃபைல்ஸ் வச்சேன்னு தெரியல, பார்க்குறேன். Just give me a second. Or is it the same thing? I don't think so. This Covin ஓடது. Just 1 second. Sorry, I'm not able to get that. Image augmentation பேரு. இந்த ப்ராஜெக்ட் என்னன்னாக்க, மாட்டு லோன் வாங்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு பேங்க்குக்கு அழைச்சிட்டு போகிறான் அந்த மாட்டை. சில மாடெல்லாம் 6 லட்சம் 7 லட்சம் விலை, 10 லட்சம் மாடல் விலை இருக்கிற மாடெல்லாம் இருக்குது, நல்லா கறக்கிற மாடெல்லாம் இருக்குது.
ஒரு பேங்க்குக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க லோன் வாங்கிக்கலாம். அதே மாட்டை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இது ஒரு கரெக்ட் காட் இட் இமேஜ் ஆக்மெண்டேஷன். இவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு இமேஜை கொடுப்பான். ஏன்னா நமக்கு எப்படி கைரேகை யுனிக்கோ மாட்டுக்கு இந்த முகத்துல இந்த இடம் இருக்கு பாத்தியா, மூக்கும் இந்த வாய்க்கு முன்னாடி இருக்கிற பகுதி இது சேம். ஒரு மாட்டுக்கும் இது டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா எங்கள்கிட்ட மாட்டோட இமேஜை கொடுத்துருவான். ஒரு மாட்டை கொடுத்த பிறகு அந்த மாட்டோட இமேஜை மல்டிபிள் ஆங்கிள் போடணும். இதுக்காக மாட்டை வச்சு ஷூட்டிங் எடுக்க முடியாது. இந்த பக்கம் சாஞ்சு அந்த பக்கம் சாஞ்சு இதை பார்த்துலையா, இதோட ஓரியன்டேஷன் இப்படி பாரு, இதோட ஓரியன்டேஷனை பாரு, இதோட ஓரியன்டேஷனை பாரு, இது கொஞ்சம் கட்டா இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, இது மேல் பகுதி கட்டா இருக்கு, கீழ்ப்பகுதியில இருக்கு. இந்த மாதிரி பல இமேஜ் வேணும். நாளைக்கு இந்த இமேஜை காமிச்சேன்னா இது இந்த மாட்டுக்கு வேற எங்கேயா கைரேகை மாதிரி, நமக்கு எப்படி கைரேகையோ வரி குதிரைக்கு எப்படி வரியோ அந்த மாதிரி மாட்டுக்கு இந்த ஏரியா. ஒரு கர்நாடகால ஒரு பேங்க்குக்கு இந்த ப்ராஜெக்டே பண்ணிருது. ஏன்னா அதே மாட்டை வச்சுட்டு 10 இடத்துல லோன் வாங்கிட்டு 10 இடத்துக்கும் பணம் கொடுக்காம ஓடி போடுறான். கேட்டா மாடு செத்து போச்சு சார்னு சொல்லிடுறான். இதை எப்படி தடுக்கிறது? ஃபுல் ப்ரூஃபா இந்த பார்ப்பா, இந்த மாடு எங்கள்கிட்ட வந்துருச்சு, இந்த பேங்க் லோன் கொடுத்துருச்சுன்னு லைசன்ஸ் பிளேட் ஒட்டுற மாதிரி இருக்க மாட்டுக்கு பின்னாடி ஒரு லைசன்ஸ் பிளேட்டை போட முடியாது, கழுத்துல லைசன்ஸ் பிளேட்டை தொங்க விட முடியாது. இந்த மாதிரி இமேஜ் எடுத்து எல்லா பேங்குக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இந்த இந்த இமேஜ் வந்துச்சுதுனால் இதுல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மேப்பிங், ஆதார்ல ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் வச்சிருக்காங்கல்ல, அது போய் நீ தானா அது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். மாற்றி வச்சா சரியா வராது. அந்த மாதிரி மாட்டுக்கு இது யூனிக். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சரியா வரல. அப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னால், மாடு நாக்கால இந்த இடத்த நக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாட்டோட எச்சில் அந்த மூக்கு பகுதியில் படிஞ்சிருக்கும். மாட்டினுடைய நாக்கால நக்கறதுனால அவன் போட்டோ எடுக்கும்போது அந்த எச்சில் இருந்துச்சா தெரியாது. ஸோ அதனால எச்சிலோட ஒரு எச்சில் இல்லாத ஒரு போட்டோ இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பலவித ஆங்கிள் எடுத்து அதை ரெடி பண்ணி ரெக்கக்னிஷன் கொடுத்துட்டோம். இதனால ஃப்ராடு ஆல்மோஸ்ட் 80-85% மாறிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ஸோ இமேஜ் ரெக்கக்னிஷன் இஸ் அ வெரி வெரி பிக் ஏரியா. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல்லா இமேஜ் ரெக்கக்னிஷன் தான். ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், ஐரிஸ் ரெக்கக்னிஷன், கேஒய்சி ரெக்கக்னிஷன், இதில் எல்லாத்துலேயுமே கிளாசிஃபிகேஷன் தான். இவன் தானா இது எஸ்ஆர்னோ எனக்கு சொல்லணும். இது நாகராஜன் தானா, நாகராஜனுடைய கைரேகையா, நாகராஜனுடைய கண் ஐரிஸா, நாகராஜனுடைய முகமா, வாய்ஸ் ரெக்கக்னிஷன் இருக்கு, நாகராஜனுடைய வாய்ஸா, கரெக்டாக சொல்லும். எஸ்ஆர்னோ. தப்பா போச்சு என் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு போயிடுவான் யாராச்சும். தப்பே நடக்கக்கூடாது. மெடிசின்ல இன்னும் கஷ்டம். இவருக்கு கேன்சர் இருக்கு அல்லது இவருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லும் போதே தெளிவா இருக்கணும், கரெக்டா சொல்லணும். தப்பா சொல்லி தப்பா மருந்து கொடுத்தோம்னா தொலைஞ்சாங்க, இந்த ஹாஸ்பிட்டலே காலி. அதனால கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, பேஸ்ட் ஆன் டேட்டா இட் வில் கால்குலேட் சம் வேல்யூஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு வேல்யூ போடும். இந்த வேல்யூ போட்டு லீனியர் ரெக்கக்னிஷன் என்ன பண்ணணும், லைன் போட்டோம். எல்லா இடத்துலையும் ஒரு லைன் போட்டோம். இந்த லைனுக்கு க்ளோஸா அப்படி இருக்கு, அதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சோம். இட் வில் ட்ரா எஸ் கர்வ்னு ஒன்று இருக்கும். இந்த எஸ் கர்வ் எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த கோடை பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் எஸ் கர்வ். இமேஜஸ் இருக்கா? அந்த எஸ் கர்வ்ங்கிறது இப்படி வரும். ஒரு லீனியரா வராம
லீனியர் ரெக்ரெஷனில் ஒரு லைன் போட்டு அந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்கில் எஸ் கர்வ், இந்த எஸ் கர்வை எடுத்து கர்வுக்கு இந்த பக்கம் நீ இருக்கியா அந்த பக்கம் இருக்கியான்னு கண்டுபிடிக்கும். ஓகே, எங்கே நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தா மாதிரி இந்த 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 கருத்தை பாருங்களேன். எஸ் இப்படியும் இருக்கலாம் அல்லது எஸ் இப்படியும் இருக்கலாம். ஆரம்பத்தில் ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த எஸ் கர்வ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ்க்கு. நீ சொல்கிற டேட்டா எஸ்னுடைய இந்த பாகத்தில் இருக்கா அந்த பாகத்தில் இருக்கான்னு நம்ம பண்ணினோம்னாக்க எஸ் ஆர் நோ டிசிஷன் எடுத்துடலாம். ஸோ கிளாசிஃபிகேஷனுக்கு we will find the way how to get the S curve. இதுதான் ஃபண்டமெண்டல் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். இதில் many models within classification. ஓகே, நிறைய மாடல் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், அடுத்த கிளாஸில் அதை பார்ப்போம். நான் கே பெஸ்ட் இன்னைக்கு எடுக்க முடியல. நான் ஒன்று பண்ணுறேன், ஐ வில் டூ அ ரெக்கார்டிங் ஆஃப் கே பெஸ்ட் ரிக்ரெஷனில், லீனியர் ரிக்ரெஷன்லேயே கே பெஸ்ட் எப்படின்னு பண்ணுறது, அதையும் நான் ரெக்கார்டிங்கில் அனுப்பிச்சுட்றேன். பட் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, இந்த பாஸ்டன் டேட்டா செட்லேயே இந்த வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் தீஸ் வேல்யூஸ். கரெக்ட். ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ரைட், மொத்தம் நிறைய மார்க் வாங்கியிருக்கான்ப்பா. அதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்க முடியும்? ஒன்று, அவனுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு காரணம், அது ஒரு பேராமீட்டர் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ காலம் ஒரு காலமில் போட்டுட்டே வரேன். இன்னொன்று, அவன் நல்ல ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். இன்னொன்று, அவங்க அம்மா அப்பாவும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாம். அவனுக்கு வசதி இருந்து எக்யூப்மெண்ட்டு புக்ஸு எல்லாம் வாங்குறதுக்கு வசதி இருந்திருக்கலாம். அடுத்தது, வீடும் ஸ்கூலும் கிட்டே இருக்கும், ட்ராவல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதே பையனை டெய்லி ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சொல்லிட்டு படிச்சுட்டு வாடான்னாக்க அவருக்கு குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் டு த ஸ்கூல், பேரண்ட்ஸோட இன்கம் லெவல், இவனுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், டீச்சர்ஸுடைய கமிட்மெண்ட், அந்த ஸ்கூலுடைய கமிட்மெண்ட், ரைட், அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸே இருக்கக்கூடாது, இஸ் அ குட் பர்சன், ஹெல்த்தி பர்சன். இந்த மாதிரி பல காரணம் இருக்கு. பல காரணத்துலையும் என்ன ஆகும்னாக்க ஒரு 2-3 ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் மோரா இருக்கும், ரைட். ஆஃப் ஆல் த பேராமீட்டர்ஸ், எதுக்காக இந்த கே பெஸ்ட் அப்படின்னாக்க, அவுட் ஆஃப் so many predictors parameters, which ones have more influence? இது எப்படி எனக்கு தெரியும்? ஒரு காலமே இல்லாம நான் ப்ரெடிக்ட் பண்றேன், என்ன ஆகும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க போறேன், நம்மளுடைய கோடுக்கே போவோம். நம்மளுடைய கோடுக்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ப்ரெடிக்டார்ஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா, நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடணும். ப்ரெடிக்டார்ஸ் இண்டெக்ஸ் கிரைம், இது எல்லாத்தையும் போட்டு நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு 80% ஒன்றுமோ கிடச்சிச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லைன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதை கமெண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரைம் ரேட்டை எடுத்து விட்டுறேன். கிரைம் ரேட்டையும் இந்த பொல்யூஷனையும் எடுத்து விட்டுறேன்ப்பா. இந்த 2 காலமை நான் யூஸே பண்ணலை. இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன், இதே ப்ரெடிக்ஷனை மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ எத்தனை ஸ்கோர் வருதுன்னு பார்த்துருவோம். இப்போ பாரு, 8 காலம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவ்வளோ வந்துச்சு. இந்த 2 காலத்தை தூக்கி விட்டாலும் 81% வருது. சார், இந்த 2% முன்னாடி இந்த 2 காலத்தையும் சேர்த்ததுனால 82 வந்துச்சு. இந்த 2 காலத்தை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் 81 தான் வருது. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை சார் அப்படின்னு அந்த 2 காலத்தையே தள்ளி விட்டுறலாம். எதுக்கு நான் வச்சிருக்கணும்? இப்போ இன்னொரு காலத்தை எடுத்து விடுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் இங்கே போகிறேன்.
இன்னொரு காலத்தை தூக்கி விடுறேன். எதை எடுத்து விடலாம்? ஏஜ் எடுத்து விடுறேன். ஓகே, இதனால ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். இது ஒரு விளையாட்டா சொல்ல போனாக்க, இந்த ஜோசியத்தில் வந்து சார் உங்களுக்கு சனி பார்வை ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க, சில பேருக்கு செவ்வாய் பார்வை ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. அது நம்புறது அடுத்த விஷயம். அவன் என்ன சொல்றான்னா இந்த பேராமீட்டர் கூட இருக்கு, அதுதான் நான் சொல்ல வர விஷயம். எந்த பேராமீட்டர் இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நீ பார்க்கணும். எப்படி ஒரு பையன் நல்லா படிக்கணும், நல்லா வாங்கிறதுக்கு எவ்வளோ பேராமீட்டர் இருக்கோ, ஒலிம்பிக்ல அவன் வின் பண்ணுறான்னா என்னென்ன பேராமீட்டர் இருக்கோ, இப்போ பாரு அந்த காலத்தை எடுத்து விட்ட பிறகு அது இல்லாமல் 82% என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது சார் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த காலம் எதுக்கு? ஏன் சார் சொல்கிறோம்னாக்கா, இன்னைக்கு நம்ம வந்து 500 ரெக்கார்டை வச்சுக்கிட்டு ரன் பண்ணுறோம். 50 லட்சம் ரெக்கார்டை ரன் பண்ணும்போது எனக்கு 3 மணி நேரம் ஆகும் முடியறதுக்கு. 2 காலத்தை கட் பண்ணி விட்டாலும் 2 காலத்தை கட் பண்ணி விட்டா எனக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு பதிலாக 1.5 மணி நேரம் தான் சார் ஆகுதுங்கிறான். ஆனால் அக்யூரசி மாறலைன்னா எடுத்து விட்டு செஞ்சிரு. ஸோ எது முக்கியமோ அதை மட்டும் வச்சுட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் கே பெஸ்ட் காலம்ஸ். என் பெஸ்ட்னு சொல்லலாம், கே பெஸ்ட்ங்கிறது இதோட கமிட்மெண்ட். இதுதான் இதனுடைய கான்செப்ட் ஆஃப் கே பெஸ்ட் ரிக்ரெஷன். லீனியர் ரிக்ரெஷன்லேயே கே பெஸ்ட்னா எந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணினால் உனக்கு பெனிஃபிட், எந்த பேராமீட்டர்னால ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லைன்னா அதை தள்ளி விட்டுரு. ரைட்? ஆனால் அது எடுத்தோடனே நம்ம கண்ணால் பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. திருப்பி திருப்பி ரன் பண்ணி பார்த்து அந்த காலத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை தள்ளணும். அதுவும் ஒரு ப்ரெடிக்ஷன் மெத்தட்ஸ். ஸோ நான் கே பெஸ்ட் மெத்தட்ஸ்க்கு ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். ரெக்கார்டிங்கை பார்த்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் கண்டினியூ த சேம் திங் வித் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். நம்ம இந்த வாரம் எப்படி நேற்றுக்கு நீங்கள் ரெக்ரெஷன் பார்த்தோமோ அந்த மாதிரி வர வாரம் நம்ம கிளாசிஃபிகேஷனையும் கோடே எழுதாமல், ஒரு லைன் கூட நான் கோடு எழுதாமல் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போய் அப்படியே என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ரா பண்ணிவிட்டு உடம்பு வலிக்காமல் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியும். அதுவும் ஓப்பன் சோர்ஸ் டூல், ஒரு காசு செலவு பண்ணால் பண்ண முடியுமா? முடியும். அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கணும். ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எம்சிக்யூ டெஸ்ட் கிடையாது. போன வாரம் எழுதிட்டீங்க, இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதோட நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுறேன். வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா நிறையா ப்ரோக்ராமிங் எஃபெக்ட் இருக்குது, நீங்களும் கொஞ்சம் போய் பார்க்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஆல்சோ ப்ராக்டிஸ் ரெஸ்ட் ஆஃப் த டைம். நெக்ஸ்ட் 1 hour and 10 minutes நான் கோட் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன், ஃபைலையும் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். இதை திருப்பி கோலாபில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். இட் ஷுட் ரன். ஒன்லி திங் அந்த ஃபைல் உங்கள் ட்ரைவில் மவுண்ட் ஆகிருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நோ எம்சிக்யூ டெஸ்ட். தேங்க்யூ. நான் எக்ஸிட் பண்ணுறேன். கணேஷ், கிளாஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேயா? தேங்க்யூ சார். தேங்க்யூ.